இப்போ நம்ம புதினா புலாவ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக்கி ஒரு 1/2 கப் தயிரை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை அதில் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன உடனே நம்ம வந்து திறந்து பார்த்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அருமையான புதினா புலாவ் ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டோடவே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னே நம்ம வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.